ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லா இஸ் சார்லஸ் லா. சார்லஸ் லாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனோட ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போகிறோம்னா வால்யூம் அண்டு டெம்பரேச்சர். நம்ம இங்கே எடுத்துக்கிற பேராமீட்டர் வால்யூம் அண்டு டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பார்த்தோம். செகண்ட் லாவில் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் பார்ப்போம். ஸோ இந்த லா வந்து அதாவது வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொன்ன அந்த சார்லஸ் லா சொன்ன சயின்டிஸ்ட் வந்து ஜேஏசி சார்லஸ். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு லாவில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் மாஸை ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கிறீங்க, ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் நம்ம கெல்வினில் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்குள்ள வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரொபோர்ஷ்னலாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம கே ஆட் பண்ணுறோம். ஸோ வி ஈக்குவல் டு கேடி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டி நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா வி பை டி இஸ் ஈக்குவல் டு கே, அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இதை வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இஸ் இன்க்ரீசஸ். அப்போ என்ன உனக்கு சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வால்யூமும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி பை டி இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மோர் ஓவர் எல்லா கேஸஸ்க்கும் சிமிலராக இருக்கும் அப்படின்றதுனால V1 by T1 is equal to V2 by T2, that is equal to constant அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு உனக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கிறீங்க. பலூன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ் கோல்டு வாட்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் கோல்டு வாட்டர் பாயில் வைக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. இதே அந்த பலூனை நீங்கள் எடுத்து ஒரு பாய்லிங் வாட்டர், அதாவது கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பலூன் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகக்குள்ள இந்த ரெஸ்ட் ஸ்டேட்டில், அதாவது இதனோட மூமெண்ட் இங்கே வந்து கேஸ்க்கு கம்மியாக இருக்கும். இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸ் வந்து வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பலூனோட சைஸ் வந்து உனக்கு பெருசாகுது. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் அப்படின்னக்குள்ள வால்யூம் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு உனக்கு இந்த எக்ஸ்பிளைன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் அந்த வால்யூமு தென் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிராஃப் வரையக்குள்ள நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் உனக்கு ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை நோட் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணக்குள்ள யூ கெட் எ ஸ்ட்ரெயிட் லைன். உனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கிராஃபில் வந்து உனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போது V ஈக்குவல் டு எம்டி ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதாவது இது என்னது, ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனா. ஸோ அந்த y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் T அப்படின்றது என்னது, டெம்பரேச்சர். தென் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸில் உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எம்சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வென் T இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ், அதாவது T டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது வால்யூம் என்னவா ஆகிடும் அப்படின்னா V0 மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா V ஈக்குவல் டு சி, அதாவது V0 ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அது அண்ட் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் M இஸ் ஈக்குவல் டு டெல் வி பை டெல் டி. இந்த எம்மோட வேல்யூ, அதாவது எம் அப்படின்றது ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோமா, டெல் வி பை டெல் டி அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ எம்முக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. சியோட வேல்யூ நம்ம V0ன்னு கண்டுபிடிச்சோமா, அந்த V0 இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதக்குள்ள N அண்ட் P ஆர் கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸும் ப்ரெஷரும் வந்து உனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V0ஆல் அந்த ஈக்குவேஷன் 6.7 நம்ம டிவைட் பண்ணி எழுதியிருக்காங்க. V பை V0 ஈக்குவல் டு 1 பை V0 இன்ட்டு டெல் V பை டெல் T இன்ட்டு T ப்ளஸ் 1 அப்படின்ட்டு.
ஸோ சார்லஸ் அண்டு கெய்லூஷக் 2 சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது செல்சியஸ்லேயே தான் உனக்கு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சராக இன்க்ரீஸ் ஆக ஆக உனக்கு இப்போ வால்யூமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இன்க்ரீஸ் ஆகிற வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பர் டிகிரி செல்சியஸை வந்து உனக்கு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 1/V0 இன்ட்டு ΔV/ΔT இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 6 ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஈக்குவேஷனை 6.7 தான் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது சாரி அந்த 6.7 V0 டிவைட் பண்ணி கிடச்சிருக்க இந்த 6.8 ஈக்குவேஷனை இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களோ இந்த டேர்ம், அதாவது 1/V0 இன்ட்டு ΔV/ΔT இதை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நாங்கள் ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹோல் டேர்மை எடுத்துகிட்டு V/V0 ஈக்குவல் டு ஆல்ஃபா T + 1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த V0 இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா V ஈக்குவல் டு V0 இன்ட்டு ஆல்ஃபா T + 1 அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அது 6.9 அப்படின்னு எடுத்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கா, அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, அதனோட எக்ஸ்பேன்ஷன் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/273, அதாவது 273ல் ஒரு பங்கு தான் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது ஒவ்வொரு தடவையும். அது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அந்த 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஒரு 1.273 அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பென்ஷன் ஆகிறத வச்சு தான், அதாவது உனக்கு கிராஃப்லேயே வந்து பாருங்கள், கீழே உனக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு டெம்பரேச்சர் செல்சியஸில் எடுத்திருக்காங்க. செல்சியஸில் எடுத்துருக்கக்குள்ள கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெல்வினும் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 0 கெல்வின் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -273 இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் என்னன்றது நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க. அதாவது என்ன படிச்சிருப்பீங்க, இப்போ நீங்கள் செல்சியஸை வந்து நீங்கள் கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா 273ஆல் ஆட் பண்ணணும். இதே கெல்வினை நீங்கள் செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா 273ஆல் லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து 1/273 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை தான் உனக்கு இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இது ஓகே. இந்த கிராஃபை நம்ம இன்னும் டீப்பாக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட்ஸ் த டெம்பரேச்சர், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வெட்டுது எங்கே அப்படின்னா -273ல் வந்து ஆக்சிஸை கட் பண்ணுது. அது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -273.15ல் வந்து உனக்கு கட் ஆகும். ஸோ பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர் த கேஸ் வுட் ஹாவ் எ நெகட்டிவ் வால்யூம். இந்த டெம்பரேச்சருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் வால்யூம் இருக்குது. அது வந்து ஃபிசிக்கலாக இம்பாசிபிள். ஃபார் திஸ் ரீசன், அதாவது இந்த டெம்பரேச்சருக்கு முன்னாடி வரைக்கும் அதை நம்ம ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்சல்யூட் 0/Kelvin and he proposed a new temperature scaled with absolute 0 as starting point which is now called Kelvin scale. அதாவது உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 0க்கு முன்னாடி இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அது வந்து 273ல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த கட் ஆகிற அந்த பாயிண்ட்டை வச்சு நியூவாக ஒரு ஸ்கேல் வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் ஃபிசிக்கலில் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம கெல்வினில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஜீரோவாக அதை கட் ஆகிற அந்த பாயிண்ட்டு 0 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்கேலுக்கு பேர் கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The only difference between Kelvin scale of temperature and Celsius scale of temperature is that 0 position shift. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து உனக்கு ஷிஃப்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள் 0 அதாவது கெல்வின் ஸ்கேலுக்கும் செல்சியஸ் ஸ்கேலுக்கும் 0 பிளேஸ் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 0வாக செல்சியஸாக இருக்கக்குள்ள 0 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, கெல்வினாக இருக்கக்குள்ள 0 பாயிண்ட் வந்து 2, அதாவது 273 டிகிரியாக இருக்கும் போது அந்த இடத்துல 0 பாயிண்ட் கெல்வினாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 0 பிளேஸ் மட்டும் தான் வந்து உனக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், அந்த டேபிளில் கெல்வின் ஸ்கேல் அதாவது அப்சல்யூட் 0 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸ்கேலில் வந்து உனக்கு 0 கெல்வினாக இருக்கும். அப்போ செல்சியஸ் ஸ்கேலில்
2.73.15 டிகிரியாக இருக்கும். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன, அது வாட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 0 டிகிரி செல்சியஸில், அதாவது 0 டிகிரி செல்சியஸில் வந்து அது ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ கெல்வினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 273.15 கெல்வின். இதே பாய்லிங் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் அது பாயில் ஆகும். ஸோ அப்போ இந்த 273ல் 100 ஆட் பண்ணிங்கன்னா 373.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம் மாதிரியே தான். அதாவது மிஸ்ஸிங் பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் வந்து உனக்கு மூணுத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாத்துலேயும் 1 atmospheric ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒனில் வந்து எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒனில் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒனில் T3 டெம்பரேச்சர் உனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சம்முக்கு நம்ம போகலாம். ஓகே, அக்கார்டிங் டு சார்லஸ் லா படி பார்த்தீங்க அப்படின்னா V1 T1 இஸ் ஈக்குவல் டு V2 பை T2 ஈக்குவல் டு V3 பை T3 அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ V1 பை, அதாவது ஃபஸ்ட்டுக்கு எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. V1 பை T1ஓட வேல்யூ எழுதியிருக்காங்க. அடுத்தது வால்யூம் கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ஒனில் டெம்பரேச்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். V3ஓட வேல்யூ 0.15 அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணக்குள்ளே V2ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.45 டெசிமீட்டர் கியூப். ஓகேவா, தென் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த தேர்ட் ஒன்னையும் ஃபஸ்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஸோ கம்பேர் பண்ணக்குள்ளே இதில் T3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T3 நீங்கள் இதை கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 100 கெல்வின் அப்படின்னு உனக்கு ஆன்சர் வரும். இந்த சம் எதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், சார்லஸ் லாவை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது V1 பை T1 ஈக்குவல் டு V2 பை T2 அப்படின்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கெய்-லூசக் லா உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கெய்-லூசக் லாவில் எதனோட ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர். ஓகேவா, ப்ரெஷர் டெம்பரேச்சரோட ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லா என்ன சொல்கிறாங்கன்னு டேரெக்டாகவே போயிடலாம். அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம், இங்கே நம்ம வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் ஏ கேஸ், சரியா, ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் அளவு இருக்கக்கூடிய கேஸ் எடுத்துகிட்டு அதனோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கூட டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கெய்-லூசக் லா. அதாவது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டெம்பரேச்சர். ஸோ அப்போ P டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு T அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ P பை T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் K அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அக்கார்டிங் டு கெய்-லூசக் லா P1 பை T1 ஈக்குவல் டு P2 பை T2 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். இந்த அவகேட்ரோ லா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருக்கீங்க, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவகேட்ரோ லான்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எல்லா கேஸுமே ஈக்குவல் வால்யூமாக எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர் சேமாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட அளவு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். அதாவது வால்யூம் வந்து எதுக்கு இதாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு n, அதாவது மோலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ V1 பை N1 ஈக்குவல் டு V2 பை N2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல V1 N1 அப்படின்றதுல என்ன, V1 N1 V2 N2 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோல்ஸ் ஆஃப் கேஸஸ், மோல்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து சேமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ப்ரெஷரும் வந்து மாறிட்டே இருந்தது அப்படின்னா இந்த அவகேட்ரோ ஹைப்போதீசிஸை நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் சொல்லலாம். அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னக்குள்ள அதாவது கேஷியஸ் ஸ்டேட், கேஸை பற்றி நம்ம லாஸ்ட் சொல்லக்குள்ள 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணோம். அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு வால்யூம். தென் அடுத்தது n மோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பாயில்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/p. சார்லஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T.
அவகேட்ரோ லா படி பார்த்தோம் அப்படின்னா V directly proportional to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கெய்லூஷக்கெலாம் இங்கே எடுத்துக்கலாம். அதாவது ப்ரெஷரு டெம்பரேச்சர், அதாவது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அப்படின்னு அவர் சொன்னார். ஆல்ரெடி P அப்படின்ற டேர்மு T அப்படின்ற டேர்ம் வந்துருச்சு. ஸோ அதனால் கெய்லூஷக்கெலாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது V எல்லா சைடும் வர மாதிரி பார்த்துட்டு V n, அதாவது மோல்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஆனால் ப்ரெஷர் மட்டும் இரிவர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால பை P அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n பை T. இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கோம். இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் இன்னும் நீங்கள் வந்து இதை ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அதனால் இங்கே R நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அப்படின்னா அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம இந்த ஆரை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவே வந்து அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோமா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஈக்குவேஷனை இதுவே மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோமா, என்ன சொன்னோம்? PV ஈக்குவல் டு NRT. முன்ன V இஸ் ஈக்குவல் டு NRT பை P இருந்து இந்த P இந்த சைட் கொண்டு வந்துட்டோம். ஸோ PV ஈக்குவல் டு NRT. இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா நீங்கள் PV ஈக்குவல் டு NRT அப்படின்றது கண்ணை மூடிட்டு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்டில் சொல்லியிருக்கோம் அப்படின்றது யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதை நம்ம ஆல்ரெடி டேபிளில் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி hence it is important to know the values of a gas constant or in different unit. அதே மாதிரி ஆருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன யூனிட் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆரை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா PV by NT அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரு, வால்யூம் வந்து 22.4, 1 மோல் இருக்குது, 273 கெல்வின் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இந்த ஈக்குவேஷனில். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு 0.821 டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பெரிக் பர் மோல் பர் கெல்வின் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூஸ் நம்ம ஆருக்கு இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணணும். இதே வந்து அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் STP, அதாவது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா ப்ரெஷர் வந்து 1 பார் இருக்கும், அதாவது 10⁵ பாஸ்கல், V வந்து 22.7 இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் R நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஆரோட வேல்யூ 8.314 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டில் ஒரு 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ எந்த டேர்மில், அதாவது என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து ஆரோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். ஓகேவாம்மா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்குலேட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை 2 moles ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு இன் a ஸ்டீல் வெசல் ஆஃப் வால்யூம் 6 டெசிமீட்டர் கியூப் அட் 70 டிகிரி செல்சியஸ் அஸ்யூமிங் இட் இஸ் அன் ஐடியல் கேஸ். இது நீங்கள் ஒரு ஐடியல் கேஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ரெஷரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். P தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ P வச்சுட்டு NRT பை Vன்னு எடுத்திருக்கீங்க. N வந்து எவ்வளோ, எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆரோட வேல்யூ, அதாவது வால்யூம் வந்து இந்த இடத்துல DM கியூப் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமீட்டர் கியூப் வரக்கூடிய அந்த யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.0821ன்ற வேல்யூ தான் நம்ம ஆருக்கு நம்ம போடணும். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து உனக்கு 70 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்சியஸை நம்ம கெல்வினாக மாற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையுமே கெல்வின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ செல்சியஸாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் 273ஆல் ஆட் பண்ணி அதை கெல்வினாக மாற்றிக்கணும். ஸோ அதனால தான் உனக்கு 70 + 273ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 டெசிமீட்டர் கியூப். அந்த 6 நீங்கள் போட்டுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உனக்கு 9.39 அட்மாஸ்பியர் உனக்கு கிடைக்கும். அதாவது ப்ரெஷர் நம்ம அட்மாஸ்பியரில் சொல்லுவோம். ஸோ ப்ரெஷர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ அதாவது இப்போ நான் ரியாக்டிங் கேஸியஸ் மிக்சர் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கேஸஸ் ஒன்றோடு ஒன்று ரியாக்டாக இருக்கக்கூடிய கேஸஸ் ஒரு சிலது மிக்சராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸஸும் இண்டிபெண்ட்டாக தானாக தான் மூவ் ஆகும். எல்லா கேஸும் யூனிஃபார்மாக ஒரே ப்ராப்பர்ட்டியும் ஃபாலோ பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பனண்ட், ஒவ்வொரு குறிப்பிட்ட, அதாவது தனித்தனியாக ஒரு கேஸஸோட ப்ரெஷர், இண்டிவிஜுவல் கேஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா
அதுதான் அந்த மிக்சரோட ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் டால்டன்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the total pressure of a mixture என்னன்னு பார்க்கலாம். இந்த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் a mixture, ஒரு மிக்சர் இருக்குது, அதனோட டோட்டல் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the mixture of non-reacting gases is the sum of partial pressures of the gases present in a mixture. அந்த இண்டிவிஜுவல் கேஸஸோட பார்ஷியல் ப்ரெஷர்லாம் ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸோட மொத்த ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, partial pressure of a component gas is the pressure that it would exert if it were present alone in the same volume and temperature. அதாவது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து சேமாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் இந்த லாவை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, மிக்சர் ஆஃப் கேஸஸ், அதாவது ஒரு 3 கேஸஸ் ஒன்றா கலந்து மிக்சராக எடுத்துக்கிறோம், 1 2 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனோட பார்ஷியல் ப்ரெஷரை நம்ம P1 V1 P2 P1 P2 P3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா P total is equal to P1 P2 P1 + P2 + P3 அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம டால்டன் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி சொல்லணும்னா PV = nRT அப்படி நம்ம பார்த்துருக்கோம். P = என்ன சொல்லுவோம், nRT/V அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே P1 = N1 RT/V. இங்கே டெம்பரேச்சர் வால்யூமும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அதனால் அதுக்கு 1 நம்ம போடல. ஆனால் N1 அப்படின்னக்குள்ள மோல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, ஸோ அதை வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அது மாதிரி P2 P3 எல்லாத்துக்கும் எழுதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி டோட்டல் ப்ரெஷர் நீங்கள் எழுதக்குள்ள N1 N2 அதாவது RT/V எல்லாத்துலேயும் உனக்கு காமனாக இருக்குது. ஸோ காமனாக நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம்னா RT/Vயை காமனாக எடுத்து எழுதிட்டு N1 + N2 + N3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்போ P total is equal to N total RT/V அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இந்த பார்ஷியல் ப்ரெஷர் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் as, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RT/Vயை எப்படி சொல்லலாம், P1/N1 P2/N2 P3/N3 அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக PI/NI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம P total அப்படின்னு எழுதக்குள்ள P total N total = PI/NI, அதாவது ப்ரெஷர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் வர மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அப்படி வரக்குள்ள N total × PI/NI அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுவோம். ஸோ PI/NI = NI/N total × P total அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம XI/P total அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். XI அப்படின்றது மோல் ஃப்ராக்ஷன், அதாவது NI/N நம்ம XI அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.